ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் 27க்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்திகை பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் கார்த்திக் ஆதரவாக அங்கே இருக்க தொழிலாளர்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒன்று கூடிடுவாங்க. அங்கே வேலை பார்க்குற லேபர் எல்லாருமே ஒன்று கூடிக்கிட்டு கார்த்திக்கிட்ட, சார் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன், என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களை கண்டிப்பாக இந்த கம்பெனியை விட்டு இந்த ஃபேக்ட்ரியை விட்டு நாங்கள் போக விட மாட்டோம் சார், நாங்கள் இருக்கோம் சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வேலை இல்லை, இந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கும் வேலை இல்லை, நீங்கள் எல்லாரும் பிச்சை தான் எடுக்க போகிறீங்க, நீங்கள் முதல்ல இந்த ஃபேக்ட்ரியை விட்டு கிளம்புங்க அப்படின்னு ஆனந்த் வந்து ரொம்ப கோவத்தோட அங்கே இருக்க ஒர்க்கரை பார்த்து சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக்குமே ரொம்பவே கோவப்படுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேபர் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா எவ்வளோ வேலையோ இருக்குது, நாங்கள் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிடுவோம், நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு ஆனந்தை பார்த்து சொல்லுவாங்க. ஆனந்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே ஷாக்காகி நிற்பார். அப்போ கார்த்தியை பார்த்து அங்கே இருக்க ஊழியர்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் போய் அவங்கள கொண்டு போய் சேர்க்கலன்னா அவங்களோட கை மட்டும் அவங்க கூடயே பொருந்திருக்காது, நீங்கள் கடவுள் சார் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து என்னோட கடமையை தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஆனந்தை வந்து கூட்டுக்கிட்டு போவாங்க. அப்போ அருண் சொல்லுவாங்க கார்த்திக்கிட்ட, கார்த்திக் நீ வந்து இந்த லேபர் கூட வெயிட் பண்ண, நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவங்கள நான் எல்லாருமே வேலை விட்டு தூக்கிட்டேன், அவங்க யாருமே கார்த்திக் ஆதரவாக இருக்கிற யாருமே இங்கே இருக்க வேண்டாம், அவங்கள எல்லாருமே நீ பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருண் வந்து ரொம்ப கோவப்பட்டு, நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, கார்த்தி மேலே உள்ள கோவத்தை எதுக்கு லேபர் மேலே காட்டுற அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த லேபர்லாம் நம்ம கம்பெனியில் இருக்க பழைய ஆளுங்க, நம்ம அபிராமி அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்க மட்டும் நினச்சாங்கன்னா ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும், இப்போ நீ புது லேபரை நீ சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை முடிக்க முடியாது, அவங்களும் போய் தான் நம்ம கரெக்ட் டயத்துக்கு டெலிவரி பண்ண முடியாத பொருளெல்லாம், அந்த நஷ்டம் எல்லாமே உன் தலையில் தான் விடியும், அப்படி மட்டும் நீ அந்த பொருளை டெலிவரி பண்ண முடியலன்னா நீ வந்து கார்த்தி போட்ட சவாலில் நீ தோத்துருவ, நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்செடு அப்படின்னு அருண் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லுவார். அருண் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக அனுப்பார். அப்போ அருண் சொல்லுவார், இந்த லேபர் போனான்னு எனக்குன்னு லேபராக கிடைக்காது, இவங்களை விட நல்ல ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்கள கொண்டாந்து வச்சு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அருண் வந்து, இவங்கள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது எந்த காலத்துலையுமே, இவங்க எல்லாருமே 10 வருஷத்துக்கு மேலே நம்ம கம்பெனியில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க நினச்சாங்கன்னா 1 மணி நேரத்தில் பார்க்குற வேலையை 1/2 மணி நேரத்தில் முடிக்க முடியும், ஆனால் நீ புதுசாக ஒரு லேபரை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடிக்க முடியாது, அதனால் இவங்களை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு பாரு, இவங்களை வந்து நீ பழி வாங்கிறத அப்படின்னு அருண் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லுவாங்க. இன்னும் 2 டேஸில் இந்த பொருளை பூரா நம்ம ஃபாரினுக்கு அனுப்பணும், அது தெரியுமா இல்லையா உனக்கு, இப்போ மட்டும் நீ இந்த லேபரை அனுப்பிட்டேன்னா நீ 2 டேஸில் பேத்து எங்கே பிடிச்ச ஆளுங்களை எல்லாம் கொண்டுட்டு வருவேன், நஷ்டம் வந்து நம்ம கம்பெனிக்கு தான், சரியா உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ஆனந்த் வந்து கேட்பாங்க. அருண் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து ஒரு வழியாக ஒத்துக்கிடுவாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த லேபரையுமே நான் அனுப்பலை, நான் கார்த்தியும் அனுப்பலை, போதுமா அப்படின்னு அருணை பார்த்து கேட்பாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து அருணை வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி அருண் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அருண் ஆனந்த் வரதை பார்த்துட்டு ஆனந்த் வந்து எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்லுவார், நான் உங்களை வேலையை விட்டு நான் தூக்குறதா இல்லை, நீங்கள் எல்லாருமே பழையபடி மாதிரியே இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட அங்கே இருக்க ஒர்க்கரெல்லாம் எதுவுமே சொல்லம்மா அப்படின்னு நிற்பாங்க அமைதியாக. அப்போ அதில் ஒரு ஒர்க்கர் சொல்லுவாங்க, நான் வந்து கார்த்திக் சார் சொன்னால் மட்டும் தான் அந்த கம்பெனியில் நான் வேலை பார்ப்பேன், இல்லைனா இதில் இருந்து நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் யாருமே, எல்லாருமே நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் சொல்லுவாங்க, எனக்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் தொலைச்சிடாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கணும், ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் என்னையும் அபிராமியையும் எவ்வளோ நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோட அங்கே இருக்க ஒர்க்கர்லாம், சரி சார் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார், நாங்கள் கண்டிப்பாக பழையபடியாக வேலை பார்க்குறோம் சார் அப்படி நாங்கள் வேலை பார்த்தா ஒரு கண்டிஷன், நீங்களே எங்கள் கூட வேலை பார்க்கணும் அப்படின்னு கார்த்திகை பார்த்து கேட்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஆனந்த் வந்து சரி அவனும் வேலை பார்க்கட்டும் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒர்க்கரோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேலை பார்த்து முடிஞ்சிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனந்த் அருண் 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா, அபிராமி 2 பேருமே அழுதுகிட்டே இருப்பாங்க, கார்த்திக் வந்து சவாலில் தோத்துட்டான் அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ரியா பார்த்தீங்கன்னா எப்போ ஆனந்த் வருவான், அந்த விஷயத்தை எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனந்த் வந்த உடனே ஆனந்தை பார்த்துட்டு ரியா வந்து ரொம்பவே ஹக் பண்ணுற மாதிரி ஹாப்பியாக போவாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கோவத்தில் மாடிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரியா என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு என்ன தள்ளி விட்டீங்க, ஏன் அப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இருக்க டென்ஷனில் உன்னை என்ன பண்ண போகிறேனே தெரியல, நீ நகரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அங்கே என்ன தான் ஆச்சு, அந்த கார்த்தி தான் தோத்துட்டான்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆனந்தை பார்த்து ரியா கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் நடந்த விஷயத்தையெல்லாம் ஆனந்த் வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே ஷாக்காகிடுவாங்க. தோத்தது கார்த்தி இல்லை, நான் தான் முன்னாடி தோற்று போய்த்தேன் அப்படின்னு சொன்னதோட ரியா வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் அப்படியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே சோகமாக இருப்பார். சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு தீபா சொல்லுவாங்க, கார்த்திக் சார் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக்கிட்ட வந்து அபிராமி வந்து கேட்பாங்க, என்னப்பா கார்த்தி ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்திக் வந்து அங்கே ஃபேக்ட்ரியில் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அபிராமியும் தீபாவும் ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ கார்த்திக் சொல்லுவாங்க, நான் என்றைக்குமே உங்கள் புள்ளமா, என்னை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் சவாலில் வந்து அந்த ஆனந்தனால் தோற்கடிக்க முடியாது, கண்டிப்பாக இதில் நான் ஜெயிச்சு வருவோமா, ஜெயிச்சு வந்து அந்த ரியா மூஞ்சிலையும் ஆனந்த மூஞ்சிலையும் நான் கரியை பூசுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அபிராமியும் தீபாவும் ரொம்பவே
ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆர்வமாக ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா பற்றி ரியா கிட்ட கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, அந்த கார்த்தி வந்து போட்டியில் தோத்துட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரியா வந்து ரொம்ப சோகத்தோட, இல்லைக்கா ஆனந்த் தான் தோத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதோட, அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரியா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு வாரி தூக்கி போட்டுரும். அப்போ ஐஸ்வர்யா நினைப்பாங்க, இந்த வாட்டியும் கார்த்திக் வந்து ஜெயிச்சிட்டானா அப்படின்னு. அப்போ ஆனந்த் அந்த மாதிரி சொன்னதோட நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினச்சி என் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு நான் எங்கே இந்த வீட்டை விட்டு போக போகிறேனோ அப்படின்னு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, தீபா நான் தோற்று போனால் இந்த குடும்பம் பிரியறதுக்கு சமம், அதனால நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், அந்த கடவுள் எனக்கு துணை இருக்காரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்கள் கையில் கட்டின கயிறு கண்டிப்பாக கடவுள் உதவி பண்ணுவார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏடா இது கை கெட்டினது வாய் கெட்டாத கதையாக இருக்கே, கார்த்தி தோற்று போயிட்டான்னு சந்தோஷத்தில் இருந்தேன், ஆனால் கார்த்தி ஜெயிச்சிட்டானே அப்படின்னு. அதே நேரத்தில் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், இங்கே ரியாவோட அராஜகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரியாவை பற்றின உண்மைகளை சொன்னீங்கன்னா தான் இந்த ஆனந்த் அடங்குவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரி நான் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரியாவும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மைதிலி கேட்குறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, இது உனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி அந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சியும், ஆனால் அந்த ரியாவை துரத்தன பிறகும் ஆனந்த மன்னிப்பண்ணே நீங்கள் நினைக்காதீங்க, ஆனந்த் என்றைக்குமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, அது உன்னுடைய விருப்பம், ஆனால் இப்போதைக்கு ரியா வீட்டில் இருந்தால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஆபத்து, அதனால தான் அவளை விரட்டி அடிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி, மைதிலி, தீபா 3 பேருமே சேர்ந்து அவரை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. மாடியிலேருந்து ரியா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, யாரடி இவளுக்கு கூட்டிகிட்டு வராளுங்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஐயோ அவன் தான் என் புருஷன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கவலைப்படாத, அவர் தானே உன்னை விரட்டி அடித்தது, உன் மேலே எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் சொத்துக்காக தான் வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணேன்னு தெரிஞ்சு போயிடும்ல, என்னுடைய புருஷன் என்னை ஒன்றும் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணலை, நான் தான் பணம் இல்லைன்னு டார்ச்சர் பண்ணி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அடிப்பாவி இப்படிப்பட்ட ஆளா நீ அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரியாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வந்ததோட அபிராமியை பார்க்க அபிராமி கேட்குறாங்க தீபாட்ட, யார் தீபா இது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இவர் தான் அந்த ரியாவோட புருஷன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் வந்து, டேய் நீ தானே வந்து ரியாவை குடும்பப்படுத்தினது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்றைக்குமே அவளை குடும்பப்படுத்தினதே கிடையாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தான் என்னை அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தா, இது தெரியாமல் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இவ காலை சுத்தின பாம்பு அப்படின்னு சொல்ல ரியா பயத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஆனந்தி கேட்குறாரு, ரியா அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் உண்மைதான், அன்றைக்கி கோவிலில் என்னை ரியா சந்தித்து என்ன சொன்னா தெரியுமா, நான் இந்த ஊரை விட்டு போகணும், அப்படி இல்லைன்னா என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினா, உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ரியாவோட ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு வீடியோவை ஆதாரமாக காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரியா. ஆனந்து ரொம்ப கடுப்பாகி, உன்னை நம்பி நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேனே, இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரியாவை விரட்டி அடிக்கிறாங்க.